ஒருத்தன் ஒரு மான்குட்டி வளர்த்து வராங்க. ரொம்ப செல்லமா ஒரு குழந்தை மாதிரி வளர்த்து வரான். அந்த மான்குட்டியை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த மான்குட்டி காணாம போச்சுங்க. தொலைஞ்சு போச்சு. அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். அச்சோ, நம்ம மான்குட்டி தொலைஞ்சு போச்சு. நம்ம மான்குட்டியை யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. அவங்க மட்டும் நம்ம கையில கிடைச்சா அவங்கள கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட கடவுள்கிட்ட போய் வேண்டான். கடவுளே, என்னோட மான்குட்டியை காணோம். என்னோட மான்குட்டியை யார் தூக்கிட்டு போனாங்களோ அவங்களே என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படின்னு வேண்டான். உடனே கடவுள் சொல்றாரு, உனக்கு மான்குட்டியை வேணா நிப்பாட்டுறேன், ஆனா மான்குட்டியை யார் தூக்கிட்டு போனாங்களோ அவங்கள நிப்பாட்ட முடியாது அப்படின்னு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவன் எதையுமே கேட்க மாட்டான். யார் மான்குட்டியை தூக்கிட்டு போனாங்களோ அவங்கள தான் என் முன்னாடி நிப்பாட்டணும் அப்படின்னு தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு கடவுள் மறைஞ்சிறாரு. மறைஞ்சிட்டு யார் மான்குட்டியை தூக்கிட்டு போனாங்களோ அவங்கள அவன் முன்னாடி நிப்பாட்டுறான். அது யார் தெரியுமா? சிங்கம். இப்போ சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவனை கடிச்சு கொதறி கொன்றுச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பழி வாங்குற எண்ணம் வரக்கூடாது அப்படின்றத இந்த கதை மூலமா நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.